ஹலோ மக்களே, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் 2 எவிக்ஷன் இந்த வாரத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் ஃபஸ்ட் விக்கெட் வந்து விழுந்துருச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. பட் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ எதுக்காக சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே அனுப்பப்பட்டாங்க, யாரை காப்பாற்றுறதுக்காக அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து ஒரு 11 பேர் வந்து நாமினேட் ஆகிருந்தாங்க. அந்த 11 பேரில் வந்து 6 பேர் வந்து டேஞ்சர் ஜோன் பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமித் பார்கவ், சுபிக்ஷா, பிரஜன் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் எஃப்ஜே மற்றும் கனி, இந்த 6 பேருமே வந்து ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் இருந்த ஆட்கள் தான். இந்த 6 பேரில் யாருனாலையும் போகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வேறுபாடுகள் தான் வந்திருந்தது. இப்போ கனி அவர்கள் ஒரு சர்டைன் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, எஃப்ஜே அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இருக்காது. ஒரு 5 ஓட்டு, 10 ஓட்டு, 15 ஓட்டு, 50 ஓட்டு, 100 ஓட்டு, 150 ஓட்டு, இவ்வளோ ஓட்டுகள் மட்டும்தான் வந்து வித்தியாசமே வந்து வரும். இதுக்கு முன்னாடி சீசன்களில் இவ்வளோ ஏற்றட்ஸ் எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் நாமினேஷனில் வராங்க அப்படின்னா, அந்த 10 பேர் ஒரு 2 பேர் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆளை தூக்கி வெளியே அனுப்புவாங்க. அது ஈஸியாக ப்ரெடிக்டபுளாக வந்து இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டாப் 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான வாக்குகள் வந்து விழுந்துருது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸே வந்து விழுது. ஓகேவா? ஸோ அதனால் யார் எவிக்ட் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியாது. பட் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதை நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சுபிக்ஷா எவிக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. ஓகே, இதை எதுக்காக நான் திரும்ப வந்து சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்ஸை வச்சு மட்டும்தான் இங்கே வந்து எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதில்ல. ஆட்டத்தை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காகவும் அண்ட் இவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றதுக்காகவும் ஒரு சிலரை தூக்கிட்டு ஒரு சிலரை வந்து ஏற்றி விடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க நம்ம பிக் பாஸ் டீம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? எத்தனையோ நேரங்களில் அதுவும் பிக் பாஸ் சீசன் 7 வந்து எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். மாயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருந்தாங்க. அவங்க எப்பயோ எவிக்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள். சொல்லப்போனால் 3வது வாரத்தில் எவிக்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க பிக் பாஸ் சீசன் 7 டீம். ஃபைனல் ஸ்டேஜ் மீன்ஸ் அந்த என்ன ரன்னர், வின்னர், அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்துருப்பாங்களா 3வதா டாப் 3. ஸோ டாப் 3க்குள்ளே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாயா அவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. டம்மி பீஸ் எல்லாம் உள்ளர வச்சுக்கிட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்ச காலங்களும் வந்து இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து சுபிக்ஷா அவர்கள் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. சுபிக்ஷா என்ன எஃபர்ட் போடல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது நமக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் நெகட்டிவோ பாசிட்டிவோ இன் தி வே பிக் பாஸ் சீசன் 9 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஓட்டிங்ஸ் வராதே ஒரு பெரிய தப்பு தான். ஆனாலும் அவங்கள தூக்கி வெளியே போட்டது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரோரா மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளர வந்துருக்காங்க. இன்றைக்கி வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம் அரோரா சூப்பர், பக்கா, வேறு லெவல், செம பிளேயர், அப்படி இப்படின்னு என்ன வேணால் ஃபயர் விட்டுக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க யார், வெளியிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அதே போல் உள்ளர என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு துஷார் எப்போதும் பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. எதுவுமே வந்து செய்யவே மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துஷார் எவிக்டை வெளியே போனதுக்கப்புறம் கமருதீன் கூட கனெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் சக்கால்த்தியா சண்டை கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரெபலாக மாறி இருக்காங்க. கமருதீன் வெளியே போகும்போது, அதாவது வெளியே போகும்போதுனா அவங்களுடைய உறவுகளில் வந்து வெளியே போகும்போது இப்போ அவங்க ரெபலாக மாறி வேறு மாதிரி ஒரு அரோராவாக மாறி இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே வேறு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, திருடி வந்து வச்சிட்ருக்காங்க. ஐடி கார்டை திருடி எடுத்து வச்சுருக்காங்க. பேனாவை தூக்கி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது அந்த என்ன உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்றத தாண்டி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனதை தாண்டி பெருசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பாயிண்ட்டெல்லாம் பக்காவாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அரோரா சிங்க்லர். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேண்டம் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்கள இத்தனை நாட்கள் உள்ளர வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். அண்ட் இன்னொரு சினாரியோ வந்து சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். இப்போ சுபிக்ஷா அப்படின்றவங்க ஒரு டஃப்பான பிளேயர் தான். டஃப் மீன்ஸ் மக்கள்கிட்ட பெருசாக வரவேற்பு இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு சிலருடைய முகங்கள் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா சுபிக்ஷாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஆகவே ஆகாது. கொஞ்சம் நெஞ்சம் ஆகாது, இல்லை சுத்தமாக ஆகவே ஆகாது. நாயை பேய் அப்படின்னு திட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கும் முட்டிட்டு மோதிட்டு வந்து நிற்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவை சுத்தமாக வந்து பிடிக்காது நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களுக்கு. ஸோ சாண்ட்ரா அவர்களை வந்து இன்னும் 2-3 வாரங்கள் வந்து கொண்டு போனோம் அப்படின்னா
சுபிக்ஷா அவர்கள் வெளியே இருந்தால் தான் அவங்களுக்கு அது சேஃபு. இல்லைன்னா உள்ளர திரும்ப திரும்ப அது பிரச்சனையாகி பெரிய பிரச்சனையாக வெடித்து சுபிக்ஷாவுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமைஞ்சு சாண்ட்ரா அவர்களுக்கு இன்னும் நெகட்டிவாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அண்ட் அவங்களுடைய எண்ணமும் கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் சினாரியோ. ஓகே, ஸோ இதுக்காக கூட வந்து சுபிக்ஷா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெஸ்ட்டையும் கொடுத்துட்டு தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. பட் சுபிக்ஷாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு எவிக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சுபிக்ஷாவுடைய எவில் குணமெல்லாம் சில நேரங்களில் வெளியே வரும். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். 3வது வாரத்தில் அந்த QC டாஸ்கில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நம்ம வச்சு கழுத்தறத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. அப்புறம் இடையில் காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போனதுக்கான காரணம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஒரு கலை, இது வந்து இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. பட் மாட்டிக்கிட்டாலையும் திறமையை வந்து வளர்த்துருக்காங்க. பீட் பாக்ஸ் வந்து பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. லைவில் ஒரு சீன் வந்து நடித்து காமிச்சிருப்பாங்க. சுபிக்ஷா அவர்களும் பிரஜன் அவர்களும் 2 பேருடைய காம்போவில் பிரஜன் அவர்களுடைய நடிப்பை மட்டும்தான் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதிலே ஒரு பயாஸ் வந்து இருக்குது. ஓகேவா, சுபிக்ஷா அவர்கள் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் செமையாக பண்ணியிருப்பாங்க. அழுகிற மாதிரி சீன் அது. அதெல்லாம் டெலிகாஸ்ட்டே பண்ணலைங்க எபிசோடில். லைவில் எத்தனை பேர் பார்த்துட முடியும்? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிடும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து கட் பண்ணி தூக்கி எறிஞ்சால் அந்த பொண்ணு எப்படி போய் ரீச் ஆகும்? அண்டு இதை பற்றியே நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம். சுபிக்ஷா எவிக்ட் ஆகிட்டாங்க. வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு எவிக்ஷன் வந்து நாளைக்கு வந்து இருக்க போகுது. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேஞ்சர் ஜோனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் பார்கவ் இருக்கார், கனி இருக்காங்க, FJ இருக்காங்க. ஓகே, பிரஜன் சாண்ட்ரா வாய்ப்பு கிடையாது. அவங்க 2 பேரையும் இப்போ அனுப்புறதுக்கு மனசு இல்லை. பிக் பாஸ் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும். அது வேறு விஷயம். ஓகேவா, அதை விட்டுருங்க. அது கடைசி வாரத்துக்கு முன்னாடி வாரமான கூட எவிட் பண்ணி வெளியே அனுப்புவாங்களே தவிர இப்போ வந்து எவிட் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பிரஜனுக்கும் இருக்குது, சாண்ட்ராவுக்கும் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து கனி, FJ அண்டு அமித் பார்கவ். ஸோ இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. இந்த 3 பேரில் ஒரு விக்கெட் வந்து போகணும். யார் அனுப்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கனி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கனி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க சேவ் ஆகியிருக்காங்க. ஸோ கனியோடைய சேவை இன்னும் தேவை அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே அப்படியே வந்து வச்சுருக்காங்க. கனி வந்து சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொளுத்திலாம் போட மாட்டாங்க. பட் கன்னிங் அப்படின்றது வந்து சும்மாவெல்லாம் வர கிடையாது. அவ்வளோ கன்னிங்கான ஒரு ஆள் தான் கனி. FJ இன்னும் ஆதிரியை உள்ளே விட்டதுக்கு FJ கிட்டேருந்து எந்த கண்டென்ட்டும் வரல. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக FJவை உள்ளர வச்சுருப்பாங்க. வியானாவும் லாஸ்ட் வீக்கில் கேரக்டராக இருந்துட்டாங்க. ஆதிரியும் ஃபஸ்ட்டு வந்தால் பிறந்து பெருசாக கண்டுக்கல. ஸோ இப்போ அதை தாண்டி வேறு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்போ அவரை வந்து உள்ளே சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த வந்து அமித் பார்கவ் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, நல்ல ஜென்டில்மேனை தூக்கி கெட்டாடு மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரே வெட்டாக வெட்டி பலி கொடுத்துட்டு மற்றவங்களை சேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அமித் பார்கவை தான் நாளைக்கு வந்து எவிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், சுபிக்ஷா அவர்கள் இன்றைக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.